அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது கேக்குதா தெளிவா? ஓக் சார் கேக்குது. ஓகே. நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஆஹ் நான் படிப்பிச்சு முடிச்சிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா உங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுறேன். சரியா? நீங்க அன்மியூட் ஆகல, அது ஆட்டோமேட்டிக்கா நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் அடிக்கு, நிறைய பேர் சொல்றாங்க டிஸ்டர்ப் அடிக்குன்னு சொல்லி. சிலவங்களுக்கு சொல்ல சொல்ல விளங்குதே இல்லை. அதனால நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வைக்கிறேன். சரியா? கடைசியா நான் என்ன செய்யறேன், எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டு டவுட்ஸ் இருக்குதான்னு கேட்கிறேன். சரியா? ரைட். ஓகே. பண்ணுவோம். இதுல லாஸ்ட் அனுப்பின டியூட் இருக்குது. அதாவது நான் கடைசியா ஒரு டியூட் அனுப்பிக்கிறேன். அந்த டியூட் அனுப்புறதுக்கு முதல் ஒரு டியூட் அனுப்பியிருந்தேன் இல்லையா? அந்த டியூட்ல சில கேள்விகள் பேலன்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த டியூட்டை பார்ப்போம். சரியா? அதை பார்த்துட்டு இந்த டியூட்டை பார்ப்போம். ரைட். இதுல நிறைய பேர் திரும்ப படிப்பிக்க சொன்ன chapter இந்த 14, 15, 16, 17, 18வது கேள்வி. ரைட். ரைட். ஓகே. இதுல சதுரமுகிகளை நிறம் தீர்க்க சம்பந்தமான கேள்விதான் இது. சதுரமுகிகளை, அதாவது சிறிய சிறிய சதுரமுகிகளை சேர்த்து ஒரு பெரிய சதுரமுகி ஆக்குறது, ஆக்கி நிறம் தீர்ப்பது, நிறம் தீட்டி அதுல இருந்து கேள்வி கேட்கிறது. சரியா? கிளியரா கேட்டுக்கொள்ளுங்க. அதுல இருந்து கேள்வி கேட்கிறது. இதுல என்ன இஷ்யூ வரும்னு சொன்னா உங்களுக்கு இரண்டு வகையான கேள்விகள் இதுல வரும். ஒன்று 3 தர 3 சதுரமுகிகள், அதே போல 3 தர 3 அதே போல 4 தர 4. அப்ப 3 தர 3 சொன்னா 27 சதுரமுகிகள், சிறிய தாயக்கட்டைகளை சேர்த்து ஒரு பெரிய தாயக்கட்டை உருவாக்குறது. 4 தர 4 சொன்னா 64 சிறிய தாயக்கட்டைகளை சேர்த்து ஒரு பெரிய தாயக்கட்டை உருவாக்குறது. இந்த படத்தை நான் தீரி காட்டுறேன் பாருங்க. கேள்வி கேட்டுக்கிறது இது சம்பந்தமா தான். நான் ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யறது, விளங்கப்படுத்துறது. சரியா? ரைட். இது 3 தர 3 அதாவது இதுல மீனிங் என்னன்னு சொன்னா, நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் 3 தர 3 என்ற அடிப்படையில சதுரமுகிகள் காணப்படும். சரியா? 3 தர 3 என்ற அடிப்படையில சதுரமுகிகள் காணப்படும். ரைட். இப்ப இந்த ஒயிட் போர்ட் நேரே இருக்குதா? இப்ப கொஞ்சம் பேசலாம். ஒயிட் போர்ட் நேரே இருக்குதா? யாராவது ஒரு ஆள் மைக் ஒன் பண்ணி சொல்லிக் கொள்ளுங்க. இப்ப நேரே இருக்குதா ஒயிட் போர்ட்? ஒரு ஆள் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லிக் ஓகே கொள்ளுங்க. சார், ஓகே. ஆமா. ஓகே. ஓகே. அதே போல 4 தர 4 படத்தை நான் தீர்க்கிறேன். சரியா? இங்க மீட்டிங் பண்ணி பாருங்க. 4 தர 4 தர 4ஐயும் தீர்க்கிறேன்.
இதுலயும் பாருங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் 4 லைன் இருக்கும். சரியா? எந்த பக்கம் பார்த்தாலும் 4 லைன் உங்களுக்கு இருக்கும். Right. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுல கேட்கப்படுற கேள்விகள் 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட சதுர முகில் எத்தனை, 2 பக்கம் எத்தனை, ஒரு பக்கம் எத்தனை. அதே போல குறைந்தது 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது எத்தனை, குறைந்தது ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது எத்தனை, எந்த ஒரு பக்கமும் நிறம் தீட்டப்படாதது எத்தனை, எந்த ஒரு பக்கமும் நிறம் தீட்டப்படாதது எத்தனை. இது ஒரு கேள்வி. இதான் எல்லா கேள்விக்கும் பொதுவானது. இந்த 27 சிறிய சதுர முகிகளை சேர்த்து ஒன்று தந்தாலும் இதான் கேள்வி கேட்பாங்க. 64 சிறிய சதுர முகிகளை சேர்த்து கேள்வி தந்தாலும் இதான் கேட்பாங்க. சரியா? இப்ப இதுல பேசிக் என்னன்னு சொன்னா, ஒரு சதுரமுகிக்கு பக்கங்கள் 6 காணப்படும், உச்சிகள் 8 காணப்படும், விளிம்புகள் 12 காணப்படும். ஒரு சதுரமுகிக்கு அல்லது தாயக்கட்டைக்கு 6 பக்கங்கள் காணப்படும், உச்சிகள் 8 காணப்படும், விளிம்புகள் 12 காணப்படும். இதுல இந்த தாயக்கட்டையாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அதாவது 27 சிறிய சதுரமுகிகளை சேர்த்து உருவாக்கப்பட்ட பெரிய சதுரமுகியாக இருக்கட்டும், அல்லது 64 சிறிய சதுரமுகிகளை சேர்த்து உருவாக்கப்பட்ட பெரிய சதுரமுகியாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டா விட 8 தான். விட 8 தான். அதுல மாற்றம் இல்லை. இதை விட பெரிய படம் தந்து கேட்டாலும் 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை மாறாது. ரைட். இப்ப நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளாமல் சொன்னா, உச்சிகளின் எண்ணிக்கை 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். உச்சிகளின் எண்ணிக்கை 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டைகள் எண்ணிக்கை. 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டை எங்க இருக்கும் என்று சொன்ன அந்த படத்துல உச்சிகள் 2 இருக்கிறானே, இது ஒரு உச்சி, இது ஒரு உச்சி. சரியா? இது ஒரு உச்சி, இது ஒரு உச்சி. நீங்க ஒரு சதுரமான ஒரு பாக்ஸ் எடுத்து கோடிச்சு பாருங்க, 2 மூலையிலையும் 2 உச்சி இருக்கும், இஞ்சால மூலையில 2 உச்சி இருக்கும். 2 உச்சிகளுக்கு இடையில எத்தனை தாயக்கட்டைகள் இருக்கின்றதோ அதுதான் 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்ட தாயக்கட்டையாக இருக்கும். இப்ப இதுல மொத்தம் 3 தாயக்கட்டை இருக்கு இந்த லைன்ல. இந்த விளிம்ப பாருங்க, 3 என்று சொன்னா 3 தாயக்கட்டையில 2 உச்சி இருக்குதானே. 2 உச்சி என்று சொன்னா நடுவுல எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குது. பாருங்க, இதுக்கு நிறம் தீட்டினா 2 பக்கம் தான் படுது. பாருங்க, இந்த பக்கம் மேல் பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் படுது. அதே போல இந்த படத்தை பாருங்க, இதோ ஒரு உச்சி, இதோ ஒரு உச்சி. அப்ப 2 உச்சிகளுக்கு இடையில ஒரு விளிம்புல எத்தனை இருக்குது, 2 தாயக்கட்டைகள் இருக்கு. பாருங்க, பெயிண்ட் பண்ண என்ன படுது. அப்ப இதுலயும் 2 தாயக்கட்டைக்கு படுது. 3 தர 3 தர 3ல ஒரு தாயக்கட்டைக்கு படுது விளிம்புல. 4 தர 4 தர 4ல 2 உச்சிகளுக்கு இடையில 2 தாயக்கட்டைகள் இருக்கிறதுல 2 தாயக்கட்டையில படுது. சரியா? இப்ப விளிம்புகளின் எண்ணிக்கைய ஒரு விளிம்புல எத்தனை 2 பக்கம் படுகிறதோ அதால பெருக்கணும். இப்ப ஒரு தாயக்கட்டைக்கு விளிம்பு எத்தனை இருக்குது, 12. ஒரு விளிம்புல இதுல எத்தனை தாயக்கட்டைக்கு 2 பக்கம் படுகிறது, 1. இப்ப 12 தர 1 12. விட என்ன, 12. இதுக்கு என்ன, 8. இதுக்கும் 8. ரைட். ரைட். அப்ப இதுல ஒரு விளிம்புல 1 இருக்கிறதால அந்த 1ஐயும் 12ஆல பெருக்கணும். ஏன், 12 விளிம்பு இருக்குது. இதுல ஒரு விளிம்புல எத்தனை இருக்குது, 2 இருக்குதா இல்லையா? ஒரு விளிம்புல 2 உச்சிகளுக்கு இடையில எத்தனை இருக்குதோ அதுதான் 2 பக்கம் நிறம் தீட்டப்படுறது. அப்ப இதுல ஒரு விளிம்புல 2 உச்சிகளுக்கு இடையில எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஆகவே 12 தர 2 எத்தனை வரும், விளிம்பு 12, ஒரு விளிம்புல 2 சொன்னா 12 2 24. சரியா? ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது. ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது எங்க வரும் என்று சொன்னா நடுவுல வாருது. சரிதானே? இதுக்கு பாருங்க, இது விளிம்பு, இதுவும் உச்சி, இதுவும் உச்சி. இது
இரண்டு உச்சிகளுக்கு இடையில் இருக்கிறது, ரெண்டு பக்கம் படும். அப்ப இதுல நடுவுல எத்தனை இருக்குது? கொண்டு இருக்குது. ஆகவே ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது, ஒரு பக்கத்துல எத்தனை இருக்குதோ அதை 6ஆல பெருக்கணும். ஏன்னு சொன்னா பக்கங்கள் 6 இருக்கு. அப்ப ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது, ஒரு பக்கத்துல 1 அணிக்குது. ஆகவே 6 பக்கம் சொன்னா 6 தர 1 சமன் 6. ஆகவே ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது 6. இத பாருங்க, ஓரங்களை கழிச்சு பாருங்க. இந்த ஓரம் இப்படி படம் இப்படி ஒரு கோடு கீருங்க, ஓரத்தை சுற்றி ஒரு கோடு கீர்னா எத்தனை மிஞ்சுது? நடுவுல 4. அப்ப ஒரு பக்கத்துக்கு 4ன்னு சொன்னா 6 பக்கத்துக்கு எத்தனை? 6 தர 4 24. 6 தர 4 24. ஆகவே ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்டது 3 தர 3 தர 3ல 6ம், 4 தர 4 தர 4ல 24. விளங்கிச்சா? இப்ப அடுத்த கேள்வி, குறைந்தது 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது, குறைஞ்சது 2 பக்கம் சொன்னா 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது சக 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது. ஏன் 3 பக்கத்துல குறைஞ்சது 2 பக்கம் பட்டிருக்குமா இல்லையா? அப்ப 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது சக 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது. இப்ப குறைந்தது 2 பக்கம் என்ன போல 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டதும் 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்டதும் 12 மற்றும் 20. குறைந்தது ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டதுன்னா ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டது சக 2 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது சக 3 பக்கம் நிறம் தீட்டப்பட்டது. அப்ப குறைந்தது ஒரு பக்கம் நிறம் தீட்டப்பட்டதுன்னா 1 2 3. குறைஞ்சது 2 பக்கம் 2 3. 2க்கு மேல இருக்கிறது வரும். ஒரு பக்கம் என்றா 1ல இருந்து 1க்கு மேல இருக்கிறது வரும். குறைந்தது 2 பக்கம் என்ன போல 12 மற்றும் 20. குறைஞ்சது ஒரு பக்கம் என்ன போல 6 12 18 மற்றும் 26. இங்க 20 வரும், 26 வரும். அதே போல இங்க பாருங்க, குறைஞ்சது 2 பக்கம் என்றது 2 பக்கம் 3 பக்கம். அப்ப 24 மற்றும் 32. குறைஞ்சது ஒரு பக்கம் என்ன போல இது 3ஐயும் கூட்டணும். ஒரு பக்கம் பெயின் பண்ணத்தையும் கூட்டணும், 2 பக்கம் பெயின் பண்ணத்தையும் கூட்டணும், 3 பக்கம் பெயின் பண்ணத்தையும் கூட்டணும். அப்ப 24 24 48 48 மற்றும் 56. இப்ப யோசிங்க, தாயக்கட்டை கேள்வி இப்படி வந்தா 4 பக்கம் 5 பக்கமா பெயின் படாது, 6 பக்கம் எல்லாம் பெயின் படுறது. பெயின் படும், 3 பக்கம் படும், 2 பக்கம் படும், ஒரு பக்கம் படும், அல்லது எந்த ஒரு பக்கமும் படாமலும் இருக்கும். இப்ப மேக்சிமம் 3 பக்கம் தான் பெயின் படும். அப்ப இந்த 3 தர 3க்கு பாருங்க, 3 பக்கம் 8 பட்டிக்குது, 2 பக்கம் 12 பட்டிக்குது, ஒரு பக்கம் 6 பட்டிக்குது. மொத்தம் எத்தனை? 12 மற்றும் 20 26. இதுல மொத்தம் எத்தனை தாயக்கட்டை இருக்குது? 27. அப்ப 26 தாயக்கட்டைக்கு பெயின் பட்டிக்குது, 27 தாயக்கட்டை இருக்குன்னு சொன்னா மிச்சமா இருக்கிற 1 என்ன மீனிங் சொன்னா ஒரு பக்கமும் பெயின் படாது, அது நடுவுல இருக்கு. ஆகவே ஒரு பக்கமும் பெயின் பண்ணப்படாத தாயக்கட்டை 1. இத பாருங்க, 4 தர 4 தர 4 பாருங்க. 3 பக்கம் பெயின் பட்டது 8, 2 பக்கம் பெயின் பட்டது 24, ஒரு பக்கம் பெயின் பட்டது 24. இதை கூட்டி பார்ப்போம். 24 24 48, 48 மற்றும் 56. அப்ப இங்க பாருங்க, இதுல மொத்தம் 64 தாயக்கட்டைகள் இருக்குது, 64 தாயக்கட்டைகள் இருக்குது. ஆனா பெயின் பட்டி இருக்குது 56 கிட்ட. ஆகவே மிச்சமாக இருக்கின்ற 8 தாயக்கட்டையும் எந்த ஒரு பக்கமும் பெயின் பண்ணப்படாத தாயக்கட்டைகள், எந்த ஒரு பக்கமும் பெயின் பண்ணப்படாத தாயக்கட்டைகள். சரியா? இதுல 19வது கேள்வியை பாருங்க. 64 சதுர துண்டுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சதுர அமைப்பு தரப்பட்டுள்ளது. இதை தந்திக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவு துண்டுகளை எடுப்பதன் மூலம் மற்றும் ஒரு கனச்சதுரத்தை உருவாக்கலாம். அவ்வாறு எடுக்க வேண்டிய ஆக குறைந்த துண்டுகள் எண்ணிக்கை எத்தனை? இதுல இருந்து எத்தனை எடுத்தா இத மாதிரி இன்னொரு படத்தை உருவாக்கலாம், அதாவது வேறொரு படத்தை உருவாக்கலாம். இது 64 தானே. 64ல இருந்து குறைஞ்சது கூடினது உருவாக்குறேன்னு சொன்னா அடுத்தது 5 தர 5 தர 5 125 தேவைப்படும். அப்ப இதுல இருந்து 125 எடுக்கலாமா? எடுக்க இயலாது. அப்ப நமக்கு விளங்கணும் இதுல இருந்து குறைஞ்சதை என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இப்படி கேள்வி வந்து MSO எக்ஸாமுக்கு எல்லாம் நிறைய வந்துக்குது. இந்த 19வது கேள்வி அப்படியே வந்துக்குது.
அப்ப இதுல இருந்து குறைஞ்சது எடுக்கணும் சொன்னா 4 குறைஞ்சது எத்தனை 3 அப்ப குறைஞ்சது எத்தனை எடுக்கணும் நம்ம 27 எடுக்கலாம். அப்ப 27 சொன்னா கேள்வி என்ன, அவ்வாறு எடுக்க வேண்டிய ஆக குறைந்த துண்டுகள் எண்ணிக்கை எத்தனை கேட்கலாம். இதுல 20 காயக்கட்டை எடுத்தோம்னு சொன்னா இப்படி ஒரு படத்தை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ஆகவே அதுக்கு விட வந்து 19வது கேள்விக்கு 27. அதே போல மரத்தினால் ஆன சதுரக்கட்டை எல்லா பக்கங்களும் வெள்ளை நிறத்தினால் வர்ணம் தீட்டப்பட்டன. 27 சமமான துண்டுகளால் வெட்டப்பட்டால் குறைந்தபட்சம் 2 பக்கங்கள். இப்ப இந்த கேள்வியில வந்து 4 கேட்டு அதுல இருந்து 3 27 காயக்கட்டையை செய்ய வச்சு இப்ப அதுல கேள்வியும் கேட்கிறான். என்ன கேட்கிறான், குறைந்தது 2 பக்கங்கள் எத்தனை காயக்கட்டை கேட்கிறான். அப்ப அதுக்கு விட என்ன கண்டு வச்சிடும். குறைந்தது 2 பக்கம் என்றால் நீங்க 3 பக்கம் என்னென்று காணணும், 2 பக்கம் என்னென்று காணணும். கண்டாத்தான் குறைந்தது 2 பக்கம் என்ன போல 12 வரும் 8 வரும். ஆகவே விட அதுக்கு 20. 20வது கேள்விக்கு விட 20 வரும். விளங்கிச்சா? இது விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். 20வது கேள்விக்கு விட 20. இப்ப வந்து இந்த கேள்வியில எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளு. இப்ப மைக் அன்மியூட் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருக்குதா யாருக்கும்? ஒரு ஆள் மைக்க அன்மியூட் பண்ணி பாருங்க, அன்மியூட் ஆகுதான்னு சொல்லி. திரும்ப கொஞ்சம் ஓகே, திரும்ப எல்லாத்தையும் விளங்கப்படுத்தியலாது. இப்ப நீங்க திரும்ப சில ரெக்கார்டிங்க பாருங்க, சரியா? அதுலயும் டவுட்ஸ் இருந்தா மிச்சம் தெளிவா விளங்கப்படுத்திட்டேன். இதை விட தெளிவா விளங்கப்படுத்த உண்மையா இயலாது. இதை விட தெளிவா விளங்கப்படுத்த உண்மையா இயலாது. நான் மிச்சம் தெளிவா விளங்கப்படுத்திட்டேன். சரி, அந்த கேள்வியை மிச்சம் தெளிவா விளங்கப்படுத்திட்டேன். திரும்ப டவுட்ஸ் இருந்தா திரும்ப ரெக்கார்டிங்க பாருங்க. ரெக்கார்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா திரும்ப மேட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, சரியா? ஓகே. ரைட், அடுத்த ஒரு படம் தந்திக்குது. ஒரு படம் தந்தாங்க. இல்ல 6 2 6 2 4 5 4 சாரி 6 4 1 2 4. ரைட், இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. 6ற்கு எதிர்பக்கம், எதிர்பக்கம் காண்றது. இப்படி 2 படங்கள் உங்களுக்கு தரலாம், அல்லது 3 படங்கள் தரலாம், அல்லது 4 படங்கள் தரலாம். ஒரு 1 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாஸ்டா சொன்ன கொஸ்டின் வந்து நான் தெளிவா விளங்கப்படுத்திட்டேன், சரியா? திரும்ப ஒரு தடவை நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. அதை நான் ஒரு ஃப்ரீ கிளாஸ்லயும் செஞ்சு காட்டினேன், லாஸ்ட் கிளாஸ்லயும் செஞ்சு காட்டினேன், இன்றைக்கும் செஞ்சு காட்டுறேன். அது திரும்ப ஒரு தடவை ரெக்கார்டிங் பாருங்க. பார்த்து விளங்கலைன்னா என்கிட்ட பேசினா கேளுங்க, நான் விளங்கப்படுத்துறேன், சரியா?
மற்றவங்களுக்கு கொஞ்சம் அது விளங்கினவங்களுக்கு கொஞ்சம் திரும்ப திரும்ப டைம் வேஸ்ட் தான் இல்லையா. நிறைய கேள்வி பார்க்க வேண்டியிருக்குது. என்ன பிரச்சனைனா ஒரு 4ஆம் மாசம் கடைசியில எக்ஸாம் நடக்கும். 4ஆம் மாசம் கடைசியில அல்லது 5ஆம் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 95% இருக்குது. சரியா. அதனால கொஞ்சம் கூடுதலா படிக்க வேண்டியது, கூடுதலான கேள்விகள் செய்ய வேண்டியிருக்குது. சரியா. அதனால கொஞ்சம் வேகமா போக வேண்டியிருக்குது. கொஞ்சம் விலங்கி எடுத்துக்கொள்ள பாருங்க. டவுட்ஸ் இருந்தா பர்சனலா கேளுங்க, நான் சொல்றேன். சரியா, குரூப்ல கேளுங்க அல்லது பர்சனலா கேளுங்க, சொல்றேன். ரைட். இப்ப இதுல 2 படங்கள் உங்களுக்கு தரலாம், அல்லது 3 தரலாம், அல்லது 4 தரலாம். சரியான. இப்ப சும்மா சொல்லுவோம் நம்ம, இப்படி ஒரு படம் தாராங்க, ஒரு படம் தாராங்கன்னு ஒரு படம் தாராங்கன்னு வைப்போம். இப்படி இருக்குது 1 3 5. ரைட். இப்ப நான் மைக்க அன்மியூட் பண்றேன். சரியானே, மைக் அன்மியூட் பண்றேன். கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கொள்ளுங்க எனக்கு. ரைட். இப்போ ஒரு படம் தந்து ஒன்றின் எதிர்பக்கம் என்று கேட்டா என்ன விட வரும்? ஒரு படம் தந்து 6 வரும். அதாவது ஓகே. இப்ப பாருங்க, ஒரு படம் தந்து கேட்டால் ஒன்றின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு விலங்கலும் ஒன்றுரை எதிர்பக்கத்தையும் ஒன்றையும் கூட்டினா விட 7 வரும். ஒரு படம் தந்து எதிர்பக்கம் கேட்டால் அந்த 2 எண்களையும் கூட்டினா 7 வரும். அப்ப ஒன்று எதிர்பக்கம் எத்தனை? 6. ஏன்? 1 சக 6 சமன் 7. 3 எதிர்பக்கம் எத்தனை? 3 சக 4 சமன் 7. 5 எதிர்பக்கம் எத்தனை? 5 சக 2 சமன் 7. சரியா. ஒரு படம் தந்து கேள்வி கேட்டா எதிர்பக்கங்கள் கூட்டுத்தொகை 7 அமையணும். எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 அமையணும். சரியா. ஓகே. இந்த படத்துல பாருங்க, இப்படி கேள்வி கேட்டா நீங்க இதுல 2 படங்களை தெரிவு செய்யணும். 2 படங்களை தெரிவு செய்யணும். 2 படங்களை தெரிவு செய்யறதுல ஒரு நிபந்தனையை கவனிக்கணும். என்னன்னு சொன்னா, 2 படங்களுக்கும் பொதுவாக ஒரு படம் 2 படங்களிலும் ஒரு எண் மட்டும் பொதுவாக இருக்கணும். உதாரணமா, இது 1ஆம் படம், இது 2ஆம் படம், இது 3ஆம் படம், இது 4ஆம் படம். இந்த 2ஆம் படத்தையும் 4ஆம் படத்தையும் எடுங்க பார்ப்போம். இதுல 2 பொதுவா இருக்குது, 4 பொதுவா இருக்குது. ஆகவே இப்படியான 2 எண்கள் பொதுவாக வாரத்தை நீங்க என்ன செய்யப்படாது, எடுக்கக்கூடாது. ஒரு எண் பொதுவாக வாரத்தை நீங்க எடுக்கணும். அது எதுவாக இருக்கலாம். உதாரணமா, இதுல 1 2 4 இருக்குது. 3ஆம் படத்தையும் 4ஆம் படத்தையும் பாருங்க. இதுல 1 2 4 இருக்குது, இதுல 5 6 4 இருக்குது. ஆகவே 4 மட்டும் பொதுவாக இருக்குது. இவ்வாறு பொதுவாக இருக்கிறத மட்டும் நீங்க என்ன செய்யணும், எடுக்கணும். இப்ப இதுல உங்களுக்கு மணிக்கூடு சுத்துற திசை தெரியுமா? இப்படி ஒரு மணிக்கூடு இருக்குன்னு சொன்னா இது சுத்துற திசை இப்படித்தான் சுத்தும் மணிக்கூடு. சரியா. ஓகே. மணிக்கூடு இப்படித்தான் சுத்தும், அதாவது நம்ம வலது பக்கம் நோக்கி சுத்தும். இப்ப இந்த 4, இந்த படத்துல 4 இருக்குதானே, இந்த 4 வெட்டுங்க. 4க்கு பிறகு 4 இதை எப்படி எழுதுங்க? 4 6 5 இந்த ஓர்டர்ல எழுதுங்க. சரியா. 4 6 5 கீழே எழுதுங்க. அதே போல இதுக்கு நேரையாக இந்த 4 பொது எது பொதுவான எண்ணோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். 4 1 2 4 1 2. இப்ப சதுரமுகி தானே, எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அப்ப 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 என இலக்கமிடப்பட்ட 6 பக்கங்கள் காணப்படும். இப்ப நீங்க இப்படி போட்டீங்க தானே, இப்படி போட்டு வாரதுதான் எதிர்பக்கம். 6க்கு 1 5க்கு 2. அப்ப 4க்கு என்ன வரும்னு சொன்னா எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 6க்கு 1 வந்துட்டுது, 5க்கு 2 வந்துட்டுது. அப்ப 4க்கு என்ன வரணும்டா? 3 வரணும். 4க்கு 3 வரணும். ஆகவே நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா 2 தாயக்கட்டைகளை தெரிவு செய்தல் வேண்டும். 2 தாயக்கட்டைகளிலும் பொதுவாக ஒரு எண் மாத்திரம் பொதுவாக இருத்தல் வேண்டும். ஒரு எண் மட்டும் பொதுவாக இருக்கணும்.
அதை நீங்க இந்த மணிக்கூடு சுத்துற திசையில எழுதணும். இப்ப 4க்கு மணிக்கூடு சுத்துற திசை 6, அடுத்தது 5. அப்ப 4, 6, 5. அதே மாதிரி நேரையா எழுதணும். 4, 1, 2, 4, 1, 2. ஆகவே 4, 6க்கு எதிர்பக்கம் 1, 5க்கு எதிர்பக்கம் 2 என்றா 4க்கு எதிர்பக்கம் மீதமாக உள்ள ஒரு எண்ணாக இருக்கு. சரியா? இதான் இந்த கேள்விக்கு விட. அப்ப இதுக்கு 6க்கு எதிர்பக்கம் 1, 6க்கு எதிர்பக்கம் 1. ஆறினுடைய எதிர்பக்கம் 1. இன்னொரு படம் தந்திராங்க பாருங்க. 6, 3, 1, 5, 2, 4. இதுல என்னென்ன படத்தை நம்ம எடுக்கலாம், என்னென்ன படத்தை எடுக்கலாம்னு பாருங்க. இதுல எடுக்கலாம் ஒரு இலக்கம் பொதுவாக்கணும்ல. 1, 6, 3, 2, 4, 5. அது எடுக்க இயலாது. 1, 3, 5. முதலாவது படத்தையும் மூணாவது படத்தையும் பாருங்க. முதலாவது படம், மூணாவது படம். முதலாவது படத்திலையும் மூணாவது படத்திலையும் 1 பொதுவாக இருக்குது, 3 பொதுவாக இருக்குது, எடுக்க இயலாது. முதலாவது படத்தையும் நாலாவது படத்தையும் பாருங்க. 1, 6, 3, 2, 6, 3. ஆக 3 மாத்திரம் பொதுவாக இருக்குது. முதலாவது படத்திலையும் நான்காவது படத்திலையும் 3 என்ற இலக்கம் மாத்திரம் பொதுவாக இருக்குது. ஆகவே 1 4 எடுத்தோம் என்று சொன்னா 3 தானே பொதுவா இருக்குது. மணிக்கூடு சுத்துற திசை. இப்ப 3 இப்படி போகணும். 6, 1. நாலாவது படத்துல 3, 2, அதுலயும் 6 வருதுன்னு, 2 இலக்கங்கள் வருதுன்னு. ஒரு இலக்கம் பொதுவாக எடுக்கணும்ல. இரண்டாவது படமும் நாலாவது படமும் பாருங்க. இரண்டாவது படமும் நாலாவது படம், இரண்டாவது படமும் நாலாவது படம். சரியா? இரண்டாவது படத்துல என்ன இருக்குது? 2, 5, 4. நாலாவது படத்துல 2, 6, 3. ஆகவே 2 மட்டும் பொதுவாக இருக்குதுல்ல. 2 மட்டும் பொதுவாக இருக்குது. அப்ப 2, 5, 4 வலது பக்கம் சுத்தணும். நாலாவது படத்தை பாருங்க. 2, 6, 3 வலது பக்கம் சுத்தணும். ஆகவே 5க்கு எதிர்பக்கம் 6, 4க்கு எதிர்பக்கம் 3 சொன்னா 2 எதிர்பக்கம் மிச்சமாக இருக்கிற இலக்கம் என்ன? 1. ஏன் 6 பக்கம் தானே காணப்படும். 1, 2, 3, 4, 5, 6. ஆகவே இதுல 3க்கு எதிர்பக்கத்தில் வர வேண்டியது 4. 3க்கு எதிர்பக்கத்தில் வர வேண்டியது 4. ரைட்டா? 3க்கு எதிர்பக்கத்தில் வர வேண்டியது 4. சரியா? அடுத்தது 23 தொடக்கம் 27 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவையாகும். குறித்த நிகழ்வின் அலங்கார வேலைக்கு பயன்படுத்தப்படும் மின்குமிழ்களை கொண்ட தொகுதி ஒன்றிலே 4 நிறங்களை கொண்ட 5 மின்குமிழ்கள் வீதம் 20 மின்குமிழ்கள் உள்ளன. இங்கே சிவப்பு நிற மின்குமிழ்கள் 5 செகண்ட்களுக்கு ஒரு தடவையும். அப்ப சிவப்பு நிற மின்குமிழ் 5 செகண்டுக்கு ஒரு தடவை. பச்சை நிறம் 7 செகண்ட். பச்சை நிறம் 7 செகண்ட். மஞ்சள் நிறம் 9 செகண்ட். மஞ்சள் 9. சிவப்பு 5, பச்சை 7, மஞ்சள் 9, நீல நிறம் 15. நிறம் 15 செகண்ட். நாலு கலர் சந்திக்கிறாங்க. 4 கலரும் எத்தனை செகண்டுக்கு ஒருக்கா ஒளிரும் என்று சந்திக்கிறாங்க. இப்ப உதாரணம் சும்மா சொல்லுங்க. 8 மணி இப்ப டைம். 8 மணிக்கு 4யும் ஒரே டைமுக்கு ஒளிர விட்டால் அடுத்தது 8:05 என்ன செய்யும்? சிவப்பு ஒளிரும். 8:07 பச்சை ஒளிரும். 8:09 மஞ்சள் ஒளிரும். 8:15 நீலம் ஒளிரும். சரியா?
இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, ரெண்டு கலரை தந்து இந்த இரண்டும் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளிரும், அல்லது மூணு கலரை தந்து மூணும் எப்ப இரண்டாக ஒன்றாக ஒளிரும், அல்லது 8 மணிக்கு எல்லாம் ஒன்றாக ஒளிர்ந்தால் மீண்டும் எத்தனை மணிக்கு எல்லாம் ஒன்றாக ஒளிரும். இதுல இந்த கேள்வி செய்யற இப்படியே கேள்வி வந்து நீங்க சந்தோஷப்படணும், ஒரு கஷ்டமும் இல்லை. இதுல தார கேள்வி கேட்கிற கேள்விற கலருக்கு பொமசி காண்றதான் விட, பொமசிய கண்டு என்ன வருதோ அதான் விட. 23வது கேள்வி பாருங்க. நீல நிற மின்குமிழ்களும் சிவப்பு நிற மின்குமிழ்களும் எத்தனை செகண்ட்களுக்கு பின்னர் அடுத்ததாக ஒருமிக்க ஒளிரும்? நீலமும் சிவப்பும். அப்ப நீலம் 15, சிவப்பு 5. அப்ப இதுக்கு பொமசி காண்ற எப்படி? இரண்டு எண்களும் 2ஆல பிரிபடுமா? இல்ல. 3ஆல பிரிபடுமா? ஓ, 3ஆல என்ன பிரிபடும்? 5. 15 3ஆல பிரிச்சா 5. திரும்ப 5ஆல பிரிக்கலாம், 1 1. ஆகவே இது எல்லாத்தையும் பெருக்கணும், பெருக்கி வாரதான் விட. அப்ப 1 தர 1 1, ஓர் 5 5, 5 15. ஆகவே 23வது கேள்விக்கு விட வந்து 15 செகண்ட்களுக்கு பிறகு எல்லாம் ஒன்றாக ஒளிரும். 15 செகண்ட். எது பாருங்க, சும்மா 8 மணிக்கு சிவப்பு ஒளிர்ந்தா நீலமும் 8 மணிக்கு ஒளிர்ந்துச்சு. அப்ப 8:05க்கு சிவப்பு திரும்ப ஒளிரும், 8:10க்கு சிவப்பு திரும்ப ஒளிரும், 8:15க்கு சிவப்பு திரும்ப ஒளிரும். அப்ப 8:15க்கு சிவப்பு ஒளிரக்கொல நீலம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யும்? 8:15க்கு ஒளிரும். விளைச்சா? அப்ப இதுக்கு விட காண்றது பொமசி காண்றது. என்னென்ன நிறங்களை கேட்கிறாங்களோ அதுக்குரிய டைமை வச்சு பொமசி காண்றது. ஆகவே 23வது கேள்விக்கு 15 செகண்ட். சரியா? 24, 25, 26, 27. இது ஒரு கேள்வி. அடுத்தது என்ன? பச்சையும் சிவப்பு. பச்சை எத்தனை? 7, சிவப்பு 5. அப்ப இத 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம், 4ஆல பிரிக்கலாம், 5ஆல பிரிக்கலாம். 5ஆல பிரிச்சா 1, திரும்ப 6ஆல பிரிக்கலாம், 7ஆல பிரிக்கலாம், 1 1. ஆகவே எல்லாத்தையும் பிரிக்கணும் என்றா 1 1 1, 1 7 7, 7 5 35 செகண்ட். 35 செகண்ட். 3வது கேள்வி. பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும். பச்சையும் மஞ்சளும். பச்சை 7, மஞ்சள் 9. 2ஆல சுருக்கலாமா? இல்ல. 3ஆல சுருக்கலாம். 3ஆல சுருக்கலாம், 7 சுருக்க இயலாது, 9 சுருக்கலாம், 3. திரும்ப 3ஆல சுருக்கலாம், 1 வரும். திரும்ப 7ஆல சுருக்கலாம், இது வரும். அப்ப 7 1 1, 1 7 7, 7 3 21, 21 3 63. 63 செகண்ட்களுக்கு பிறகு ஒன்றாக ஒளிரும். 63 செகண்ட்களுக்கு பிறகு ஒன்றாக ஒளிரும். சரியா? அடுத்த கேள்வி. சிவப்பும் நீலமும் மஞ்சளும். இப்ப 3 கலர் கேட்கிறாங்க. சிவப்பும் நீலமும் மஞ்சளும் 3 கலர் கேட்கிறாங்க. சிவப்பு, நீலம், மஞ்சள். சிவப்பு 5, நீலம் சிவப்பு, மஞ்சள் நீலம் மஞ்சள். நீலம் 15, மஞ்சள் 9. 2ஆல சுருக்க இயலாது, 3ஆல சுருக்கலாமா? சுருக்கலாம். 5 5 3. திரும்பியும் 3ஆல சுருக்கலாம். 5 5 1. திரும்ப 5ஆல சுருக்கலாம். 1 1 1. அப்ப 1 தர 1 தர 1 தர 1. 5 15 15 3, 45 செகண்ட். 45 செகண்ட். சரியா? அடுத்த கேள்வி. எல்லா நிற மின்குமிழ்களும். அப்ப எல்லா மனுஷன்னா எல்லாத்துக்கும் பொம்மசி காரணம். 5 7 9 15. எல்லா நிற மின்குமிழ்களும். 3ஆல சுருக்கலாமா? சுருக்கலாம். 5 7 9ல 3ஆல சுருக்கினா 3, 15 3ஆல சுருக்கினா 5. திரும்பியும் 3ஆல சுருக்கலாமா? சுருக்கலாம். 5 7 1 5. அடுத்தது 3ஆல சுருக்க இயலாது, 4ஆல சுருக்க இயலாது, 5ஆல சுருக்கலாம். 1 7 1 5 1. திரும்ப 7ஆல சுருக்கலாம். 1 1 1 1. எல்லாம் 1 1 1 வார மாதிரி சுருக்கணும். அப்ப 7 5 35, 35 3 105, 105 3 315, 315 செகண்ட். இது ஒரு சிம்பிளான கேள்வி. இது ஒரு சிம்பிளான கேள்வி. அதை பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். ஆனா சிம்பிளான கேள்வி. இதோட ஷார்ட் கட் இதானா? இதோட ஷார்ட் கட் இதான்.
நீங்க மெட்ரிகுலால போய் வேற மாதிரி சமன்பாடெல்லாம் போட்டு செய்யலாம். ஆனா இதுல ஷார்ட் கட் இதான். எக்ஸாமுக்கு வந்த ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு கணக்கு. 2 மினிட்ஸ் டைம் கூடயா இருக்கு, வேகமாக செய்யலாம். சரியா? அதாவது இப்ப சிவப்பையும் பச்சையும் கேட்டா சிவப்புக்கும் பச்சைக்கும் பொமசிய கண்டு வார விடையை பெருக்கி விடுறதா அதுல டைம். ரைட். தாயக்கட்டையில டவுட் ஒன்று கேட்டுக்கிறீங்க. சரியா? இந்த பேப்பரை நான் இந்த லாஸ்ட் கிளாஸ் பேப்பரை முடிச்சுட்டு மைக் ஒன் பண்றேன், உங்க சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அதுக்கு பிறகு அடுத்த பேப்பரை பார்ப்போம். ரைட். முதலாவது கேள்வி இப்படி இருக்குது. 1 5 3 2 20 4 5 கொஸ்டின் மார்க் 3. இரண்டாவது கேள்வியும் அப்படி இருக்குது. 4 7 8 1 3 5 12 28 கொஸ்டின் மார்க். மூணாவது கேள்வி 5 3 23 7 2 23 3 2 கொஸ்டின் மார்க். அஞ்சு 2 9 4 1 4 4 கொஸ்டின் மார்க் 3 1 7 2 10 5 3. மூணு 3 1 5 13 4 2 3 4 கொஸ்டின் மார்க் 1 2. ரைட். இந்த கேள்விகளை பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நான் மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நான் விளங்கப்படுத்தக்குள்ள மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. திரும்ப எல்லாரையும் அன்மியூட் பண்ணா நீங்க விளங்கப்படுத்தக்குள்ள மைக்கை அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணி வைக்கிறதால அன்மியூட் பண்ணி வைக்கிறதால ஒயிட் போர்ட் மற்றவங்களுக்கு மறையுது. சரியா? கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் விளங்கி நடந்து கொள்ளுங்க. சரியா? விளங்கப்படுத்தக்குள்ள மைக்கை கொஞ்சம் என்ன செய்யுங்க, மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். முதலாவது கேள்விக்கு விட யாரும் கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? முதலாவது கேள்விக்கு விட யாரும் கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? முதலாவது கேள்விக்கு யாரும் விட கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? யாராவது ஒரு ஆள்? யாரும் கண்டுபிடிக்கல போல. முதலாவது கேள்வி மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பாருங்க, அன்மியூட் ஆகுதான்னு சொல்லி. மைக் அன்மியூட் ஆகுதா? ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. இப்ப இப்படி கேள்வி வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உங்கள்ட்ட. இப்ப நீங்க யோசிப்பீர்கள் இந்த அடிப்படையில விட எடுத்திப்பாங்களா, இந்த டிரெக்ஷன்ல விட எடுத்திப்பாங்களா அல்லது இந்த டிரெக்ஷன்ல விட எடுத்திப்பாங்களா, ஒரு கன்ஃபியூசன் வரும். பெரும்பாலும் இந்த டிரெக்ஷன்ல தான் விட எடுப்பாங்க. அதுல விட இல்லாட்டி தான் இந்த டிரெக்ஷன்ல நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும், செங்குத்தாக யோசிக்கணும். கிடையாகத்தான் பெரும்பாலும் விட எடுப்பாங்க. இதுல எல்லா கேள்வியும் கிடையாகத்தான் என்ன செஞ்சாங்க, விட எடுக்கிறாங்க. சரியா? இதுல முதலாவது கேள்விக்கு விட எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இதுல இதான் இந்த முதலாவது எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் ஏதோ ஒரு கணித செய்கைகளுக்கு உட்படுத்தி நடு எண்ணை பெற்றிப்பாங்க.
சரியா? மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒன்றின் வர்க்கம் சக 3 வர்க்கம். ஒன்றின் வர்க்கம் 1 சக 3 வர்க்கம் 9. 1 9 10. 10 2 பிரிச்சா 5. வந்துக்குது. அதே போல 2 வர்க்கம் முதலாவது எண்ணையும் 3வது எண்ணையும் வர்க்கிச்சு வார விடைய கூட்டி 2ஆல பிரிக்கிறாங்க. 2 வர்க்கம் சக 4 வர்க்கம். 2 வர்க்கம் சக 4 வர்க்கம். 2 வர்க்கம் எத்தனை? 4. 4 வர்க்கம் எத்தனை? 16. 20. 2ஆல பிரிச்சா 10 வரும். இதுல இந்த முதலாவது பாக்ஸ்ல அந்த 20 என்ற விடையை 10ஆக மாற்றிக்கொள்ளுங்க. 10 மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? அந்த விடையை 10 மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? 2 வர்க்கம் சக 4 வர்க்கம் சமன் 20. 20 2ஆல பிரிச்சா 10. ஆகவே 5 வர்க்கம் சக 3 வர்க்கம். 5 வர்க்கம் சக 3 வர்க்கம். 5 வர்க்கம் 25 சக 9 34. 34 2ஆல பிரிச்சா 17 விடையாக வரும். 17 விடையாக வரும். சரியா? இது முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் 17. முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் 17. இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி பார்ப்போம். இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி எப்படி விட எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இரண்டாவது கேள்விக்கு யாருக்கும் விட தெரியுமா? இது கொஞ்சம் யோசிக்கணும். கூட்டி கழிச்சு பெருக்கி பெருக்கி வர்க்க மூலம் கணம் மூலம் என்ன கணம் மூலத்தை கழிக்கிறதா பிரிக்கிறதா கொஞ்சம் 12 4ஆல பிரிச்சு வார எண் 3. அத 4ஆல அந்த 3 கழிச்சு தான் சென்டர்ல வார எண் 1 வருது. ஓகே, சரியா? இப்ப 400 மெத்தட். ஓகே, 400 மெத்தட் கண்டுபிடிச்சேன் பாருங்க. முதலாவது எண் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கழிக்கிறாங்க. 4ல 1 போனா 3. வார விடைய முதலாவது எண்ணோட பெருக்கிறாங்க. 3 12. 7ல 3 போனா 4. அத முதலாவது எண்ணோட திரும்ப பெருக்கிறேன். பெருக்கினா 28. அதாவது முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கழித்து வருகின்ற விடையை முதலாவது எண்ணுடன் மீண்டும் பெருக்கி 3வது எண் பெறப்பட்டுள்ளது. சரியா? அப்ப 7ல 3 போனா 4. 4 திரும்ப 7ஆல பெருக்கினா 28. ஆகவே 8ல 5 போனா 3. 3 திரும்ப முதலாவது எண்ணால பெருக்கினா 24. 24. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு விட 24. அவர் சொல்ற மாதிரி பார்த்தாலும் அதே விடதான் வரும். சரியான? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலும் அதே விடதான் வரும். அதே போல இதுக்கு எப்படி விட எடுக்கிறாங்கன்னு சொன்னா, முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் பெருக்கிறாங்க. ரெண்டையும் கூட்டுறாங்க. திரும்ப இந்த முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கூட்டிக்கிறாங்க. 5 தரம் 3 15. 5 3 8. 15 மட்டும் 23. பாருங்க, முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் பெருக்குதல் 14. முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கூட்டுதல் 14 9 23. ஆகவே விட முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் பெருக்குதல் 6. முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கூட்டுதல் 5. 6 5 11 விடையாக வரும். சரியா? இதான் மூணாவது கேள்விக்குரிய விடை எடுத்துக்கிற டைப். இது எப்படியும் யோசிக்கலாம், நிறைய டைப்ல யோசிக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு எப்படி வருவதோ வேகமா யோசிக்கணும். இதுக்கு ஒரே வழி பிராக்டிஸ் தானே. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே வழி, இதுக்கெல்லாம் ஷோர்ட் ட்ரிக்ஸ்ன்றதுக்கு இல்ல, ஒரே வழி பிராக்டிஸ் தான். அது நீங்க ஸ்ரீலங்காவில் இல்ல உலகத்துல எந்த நாட்டுல படித்தாலும் சரி, இதுக்கு ஷார்ட் கட் இல்லை. சரியா?
முதலாவது எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் ஏதோ செஞ்சுதான் நடு எண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அந்த டிப்ஸை கண்டுபிடிச்சு நீங்க கணித செய்கைகளுக்கு உட்படுத்தி செய்யணும். சரியா? ரைட். இந்த கேள்வி பாருங்க. 5 2 9 4 1. 5 2 4 1. முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கழிச்சா 3. திரும்ப நாலாவது எண்ணையும் அஞ்சாவது எண்ணையும் கழிச்சாலும் 3. இதை பெருக்கினா 9. சரியா? அப்ப இதுக்கு மூணாவது பாருங்க. 7ல 2 போனா 5, 5ல 3 போனா 2, பெருக்கினா 10. விட சரியா வருதா? ஓகே. அதுக்கும் வருது, இதுக்கும் வருது. ஆகவே 4ல 4 போனா 0, 3ல 1 போனா 2. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்கினா விட 0. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்கினா விட 0. ஆகவே நான்காவது கேள்விக்கு விடை 0. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்கினா விட என்ன? 0. அதே போல இத பாருங்க. இதுவும் அப்படித்தான். முதலாவது எண்ணையும் 3 தர 3 பெருக்கி பின்னிக்கு தானது கூட்டியா 2 3ஐயும் பெருக்கிறாங்க. திரும்ப பின்னிக்கிற 2 இலக்கத்தையும் பெருக்கிறாங்க. 3 6. அப்ப 9 மாறும் 15. 1 தர 5 5, 4 தர 2 8, 8 5 13, 3 தர 4 12, 1 தர 2 2. எத்தனை வரும்? 14. 14 விடையாக வரும். 14 விடையாக வரும். 14 விடையாக வரும். சரியா? ஆக இப்படி வர கேள்விகளுக்கு நீங்க கொஞ்சம் வேகமா யோசிக்கணும். டெஸ்ட்டுக்கு கூட்டல் கழித்தல் பிரித்தல் பெருக்கல் எது மிரிக்கான்னு பாருங்க. இல்லைன்னு சொன்னா வர்க்க மூலத்துல செஞ்சு பாருங்க, கனமூலத்துல செஞ்சு பாருங்க, அதை கூட்டி கழிச்சு பெருக்கி பிரிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வகையில விட இருக்கும். ஏதோ ஒரு வகையில விட இருக்கும். சரியா? அப்ப அந்த லாஸ்ட் கிளாஸுக்குரிய பேலன்ஸ் டியூட் முடிஞ்சுதா? லாஸ்ட் கிளாஸுக்குரிய பேலன்ஸ் டியூட் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. முடிஞ்சுது. லாஸ்ட் கிளாஸுக்குரிய பேலன்ஸ் டியூட் முடிஞ்சுது. சரியா? ரைட். ஓகே. இப்ப அடுத்த கேள்வி. 1 தொடக்கம் 5 வரை உள்ள எண் தொடர்களில் மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மியூட் பண்ணி வச்சா மற்றவங்களுக்கு ஒயிட் போர்ட் மறையாம இருக்கும். சரியா? அது நீங்க செய்யற பெரும் உதவியா இருக்கும். மற்றவங்களுக்கும் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே. 1 தொடக்கம் 5 வரை உள்ள எண் தொடர்களில் 0 இந்த வினாக்குறி உள்ள இடத்தில் வர வேண்டிய எண்ணை கண்டுபிடித்து புள்ளிக்கோட்டி எழுதுங்க. 7 14 29 60 123. நான் சொன்னேன் ஏறு வரிசை தொடராக இருந்தால் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். ஏறு வரிசை தொடர் அல்லது இறங்கு வரிசை தொடராக இருந்தால் அடுத்தடுத்து 2 இலக்கங்களுக்கு இடையில் வித்தியாசம் காணணும். அப்ப 7ஓட 7 கூடி 14, 14ஓட 15 கூடி 29, 29ஓட 31 கூடி 60, 60ஓட 63 கூடி 123. அப்ப இங்க என்ன வரும் பார்க்கணும். இப்ப இது சரியான ஓர்டர்ல கூடி போகல. இதுக்கு திரும்ப வித்தியாசம் பார்க்கணும்னு சொல்லலாம் இல்லையா? 7 மட்டும் 15, 15 16 31, 31 32 63. இப்ப வித்தியாசத்தை பாருங்க. 8 16 32. அப்ப இதுல என்ன வருதுன்னா 8 டபுள் 16, 16 டபுள் 32. ஆகவே இந்த வித்தியாசத்துக்கும் இதுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் 32 டபுள் அரிக்கணும் 64. அப்ப 31 32 63, 63 64 இங்க வரணும். என்ன? 127. 60 63 123, 123ஐயும் 127ஐயும் கூட்டி வாரேதான் விடையாக இருக்கும். எத்தனை வரும்?
இருநூத்தி 49 இருநூத்தி 249. இருநூத்தி 249. ஓ, 7 2 9. சாரி கொஞ்சம் நூத்தி கிளியர் இருபத்தி மூணு 127 250 123 127. சரியா? ஆகவே எண் தொடர் கேள்வி எண் தொடராக வந்தா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 3 நிபந்தனைகள். ஒன்று வந்து ஏறு வரிசை தொடர் அல்லது இறங்கு வரிசை தொடராக இருந்தால் அடுத்தடுத்து 2 எண்களுக்கு இடையில் வித்தியாசம் காணணும். நீங்க ஏறு வரிசை தொடர் இறங்கு வரிசை தொடராக இருந்து வித்தியாசங்கள் சமனாக வராட்டி, இப்ப செஞ்ச மாதிரி சமனாக வராட்டி வித்தியாசத்துக்கு வித்தியாசம் என்ன செய்யணும்? காணணும். 2வது கண்டிஷன். 3வது ஏறு வரிசை தொடர் இறங்கு வரிசை தொடர் இல்லாம இருந்தா, ஏறி கூடி குறைஞ்சி போனா ஒரு இலக்கம் விட்டு விட்டு வித்தியாசம் காணணும். ஒரு இலக்கம் விட்டு விட்டு வித்தியாசம் காணணும். சரியா? 3 நிபந்தனைகள் நான் சொல்லிக்கிறோம். அடுத்தது 2 6 30 210 1890. நான் சொன்ன 3 நிபந்தனைகளையும் தழுவி ஒரு 4 கேள்வி வரும். ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம், வரலாம். அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் என்று சொன்னேன். இந்த கேள்வியை பாருங்க, கொஞ்சம் விளங்கல. இத பாருங்க, இலக்கங்கள் பெருசாயின்னு போகுதுல. 2 6 30. பிளாக் போர்ட் வந்து கிளியரா இல்ல சார். ஒயிட் போர்ட் கிளியரா இல்லையா? இந்த கேள்வியை பாருங்க, திடீரென்று இலக்கங்கள் என்ன செய்யுது, பெருசாயிட்டு. அப்போ ஒரு இலக்கம் 2ல இருந்து 6 ஆகுது, 6 30 ஆகுது, 30 210 ஆகுது, 210 1980 ஆயிடுச்சு. இப்படி பெருசா போனா நீங்க அவர்கிட்ட என்ன முடிவுக்கு வரணும் என்று சொன்னா, இது பெருக்கலுக்குள்ளால போகுது. ஒரு இலக்கம் திடீரென்று பெருசாகுதுன்னு சொன்னா அது பெருக்கப்பட்டியது. கூட்டுப்பட்டா பெருசாகாது, கழிப்பட்டா பெருசாகாது, ஆனா பெருக்கப்பட்டியது. ஆகவே அந்த முடிவுக்கு வந்து பெருக்கல் ஊடாக பார்க்கணும். அப்ப இதை பாருங்க, 2ஓட 3 பெருக்கப்பட்டா 6, 6ஓட 5 பெருக்கப்பட்டா 30, 30ஓட 7, 7ஓட 9. அப்ப 2 இலக்கங்கள் விட்டு விட்டு செஞ்சு ஒரு இலக்கம் விட்டு விட்டு பெருக்கப்பட்டிருக்குது. 3 6, திரும்ப 6 5 30, 37 210, 210 தர 9 1980. 9க்கு அடுத்தது என்ன? 11. ஆகவே 1980 11ஆல பெருக்கினா 20,790 வரும். 20,790. அப்ப இதுல ட்ரிக்ஸ் என்ன சொன்னா, அந்த நம்ம 3 கண்டிஷனையும் நீங்க அப்ளை பண்ண 21,790. 21,000. ஓகே, 21,790. ஓகே, இதுல வந்து பாருங்க, திடீரென்று இலக்கங்கள் பெருசாயின்னு போறதால நம்ம பெருக்கலுக்குள்ளால யோசிக்கணும். இது ஒரு ட்ரிக். இதை நீங்க எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு மறந்து. ஆகவே இதுக்கு என்ன வழி சொன்னா, நிறைய பிராக்டிஸ் பண்றதுதான் வழி. சரியா? அடுத்த கேள்வி பார்ப்போம். 4 11 25. 4 11 5 20,790 தான் சார். அதுக்கு 20,790 தான் வரும். 53 109. இந்த கேள்வியை பார்ப்போம். இதுவும் ஒரு ஏறு வரிசை தொடராக இருக்கேன்னு. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? அடுத்தடுத்து 2 இலக்கங்களுக்கு இடையில வித்தியாசம் காணலாம். 4க்கும் 11க்கும் 7, 11க்கும் 25க்கும் 14, 25க்கும் 53க்கும் 28, 53க்கும் 109க்கும் 56. ஆகவே இங்க என்ன வரும்? இதை பாருங்க, 7 14 டபுள் ஆகி 14 28 ஆகிது, 28 56 ஆகிது. ஆகவே 56 சொன்னா இந்த இலக்கத்துக்கும் இந்த இலக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுல டபுள் அரிக்கணும். ஓமா இல்லையா? அப்ப 56 56 எத்தனை? 112. ஆகவே 53 56 109, 109 112 எத்தனை? இதான் கேள்வி விட.
9 2 11 ஒன்று மிச்சம் 2 221. நல்லா பாருங்க, ஏறு வரிசை தொடர் அல்லது இறங்கு வரிசை தொடர். இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு நீங்க இதுக்கு முதலும் வேற வேற இடங்களை படிச்சிருக்கலாம். நான் சொல்லி தந்த 3 மெதட்டுக்குள்ளேயும் எப்படியோ விட வருதா இல்லையா? ஆகவே எண் தொடரை பொறுத்த வரைக்கும் 10 15 மெதட்டை ஞாபகம் வச்சு நிக்கிறத விட நான் சொன்ன 3 கண்டிஷனுக்குள்ளேயும் தான் நான் 5 கேள்வியில 4 கேள்வி அப்படித்தான் வரும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சு பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க எக்ஸாம்ல எழுதுறதுக்கு. சரியா? அதே போல 1 2 6 24 120. 1 2 6 24 120. இந்த கேள்வியும் பாருங்க. இதுக்கு நம்ம நம்மளோட கண்டிஷன் படி செஞ்சு பார்ப்போம். சரியா? 1க்கும் 2க்கும் டிஃபரண்ட் 1, 2க்கும் 6க்கும் 4, 24க்கும் 6க்கும் 18, 120க்கும் 24க்கும் 96. இதுல நமக்கு ஒன்றும் விளங்குது இல்லைல்ல, ஒரு ஓர்டர் இல்லாம இருக்குது. திரும்ப வித்தியாசத்துக்கு வித்தியாசம் காணுவோம். 3, 18ல 4 போனா 14, 96ல 20 போனா 76, 78. இதுலயும் பார்த்தா எந்த ஒரு டிஃபரெண்ட் நமக்கு இந்த வித்தியாசங்கள் ஒரு ஓர்டர்ல இல்ல, கண்டுபிடிக்கலாம் இருக்குது. ஆனா இதை நீங்க நான் ஏற்கனவே சொன்ன பெருக்கல் தொடர் மாதிரி யோசிச்சு பாருங்க. 1 2 6 6 24 ஆகி 24 120 ஆயிடுது, பெரிய இலக்கம் ஆயிடுல, பெருக்கல் தொடர். சரியா? அப்ப 1 2 ஆகணும்டா 2ஆல பெருக்கப்படுது. 6 சொன்னா தர 3, 24 சொன்னா 6 தர 4 24, 24 தர 5 120. ஆகவே முதலாவது இலக்கம் 2ஆல பெருக்கப்பட்டு 2வது இலக்கம், 2வது இலக்கம் 3ஆல பெருக்கப்பட்டு 3வது இலக்கம், 3வது இலக்கம் 4ஆல பெருக்கப்பட்டு 4வது இலக்கம், 4வது இலக்கம் 5ஆல பெருக்கப்பட்டு 5வது இலக்கம். ஆகவே 5வது இலக்கம் 6ஆல பெருக்கப்பட்டு 6வது இலக்கம் வரணும். அப்ப 120 தர 6 720. ரைட்டா? $720. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். 1 5 14 30 55. 1 5 14 30 55. என்ன எழுதி பார்ப்போம். ஒரு ஏறு வரிசை தொடர். ஆகவே வித்தியாசம் காணுவோம். 4 டிஃபரண்ட், 9 டிஃபரண்ட், 16 டிஃபரண்ட், 25 டிஃபரண்ட். அப்ப இங்க என்ன வரும்னு பார்ப்போம். சரியா? இத பாருங்க, இந்த எண்களை பாருங்க, ஒரு ஓர்டர்ல போய்க்குதா? அப்ப வர்க்க மூலம் சார், நிறைய வர்க்க என்னால கூடி போகுது. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க வர்க்க மூலம் சொல்லி. இந்த வர்க்க மூலம் என்றது எக்ஸாம் ஹால்ல எல்லாருக்கும் அந்த தோட் வராது. அதான் பிரச்சனை. எக்ஸாம் ஹால்ல எல்லாருக்கும் அந்த தோட் வராது. அதுக்குதான் நான் அந்த நிபந்தனை சொல்லிக்கிறேன். நீங்க வர்க்க மூலம் மட்டும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு செய்யணும், எக்ஸாம்ல செஞ்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நான் 3 நிபந்தனைக்குள்ள இதை செஞ்சாலும் வரும். சரியா? அதையும் செஞ்சு காட்டு. இப்ப அவங்க சொல்ற மாதிரி 4 ஒரு வர்க்க மூலம். 9 16, 2 தர 2 4, 3 தர 3 9, 4 தர 4 16, 5 தர 5 25. அப்ப 6 தர 6 36 வரணும். அப்ப 55 36 கூட்டினா 50 30 80 91 விடையாக வரும். அதே போல இது நான் என்ன சொன்னேன், வித்தியாசம் தொடராக இல்லாட்டி வித்தியாசத்துக்கு ஒரு வித்தியாசம் காணுங்கன்னு சொன்னேன். அதுலயே செஞ்சு பார்ப்போம். 4க்கும் 9க்கும் 5, 9க்கும் 16க்கும் 7, 16க்கும் 25க்கும் 9. இப்ப வித்தியாசம் பாருங்க, வித்தியாசத்துல வித்தியாசம் 2ஆல கூடுது. ஆகவே இங்கே வத்துல கூடணும், 2 கூடணும். அப்ப இதுக்கும் இடையில வித்தியாசம் எத்தனை வரணும்? 11 வரணும். 25 10 35 36 இங்கேயும் வரும். 55 36 91 விடையாக வரும். சரியா? ஆகவே எண் தொடர் கேள்வியில நம்ம நிறைய கேள்விகள் செஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய கேள்வி இருக்கு உங்களுக்கு, ஆர்த்து பிராக்டிஸ் ஆகிறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. சரியா? செஞ்சு பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க.
6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள் குறித்த ஒரு பிரதேச அலுவலகங்கள் 5 கடமையாற்றும் ஆண் மற்றும் பெண் ஊழியர்கள் 5 பேரினால் தமது கடமை நிலையங்களுக்கு செல்வதற்கு பயன்படுத்தும் வாகனங்கள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு வினா தாராங்க. மட்டக்களப்பு, காலி, அனுராதபுரம், கண்டி, யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களில் உள்ள அலுவலகங்களில் கடமையாற்றும் ABCDE என்ற ஆண் பெண் ஊழியர்கள் 5 பேர் பேருந்து, மோட்டார், கார், ஜீப் வண்டி, புகையிரதம், மோட்டார் சைக்கிள் போன்ற எந்த ஒரு வாகன வகையிலும் தமது கடமை நிலையத்திற்கு செல்கின்றார். இங்க எத்தனை தரவு இருக்கு சொல்லுங்க. பேர் ஒன்று இருக்குது. பேர் இருக்கா இல்லையா? வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது? பேர் இருக்குது. வேற என்ன இருக்குது? பேர் இருக்குது. வேற என்ன தரவு இருக்குது? பேர் இருக்குது. வேற என்ன இருக்குது? வாகனங்கள் இருக்குது. இடம் இருக்குது. 3 தரவு. 2 தரவு தந்தா, பேரையும் வாகனத்தையும் மட்டும் தந்தா நீங்க பெயர் வாகனம் என்று எழுத தேவையில்லை. பெயரையும் வாகனங்களை பேர் எழுதலாம். அல்லது பெயரும் இடமும் தந்தா பெயரை போட்டு இடங்கள்ல பெயர் எழுதலாம். அம்பாறை, யாழ்ப்பாணம், குருநாகல் எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. இங்க 3 தரவு தாரத்தால அந்த பிரதான அந்த பெயரைத்தான் என்ன செய்யணும், நீங்க பயன்படுத்தணும். இப்ப இந்த கேள்வி செய்யற எப்படின்னு சொன்னா, 2 வகைக்கு மேற்பட்ட தரவு தானே இது. 2 வகைக்கு மேற்பட்ட தரவு என்று சொன்னா, இதுல நிச்சயமாக தெரிஞ்ச ஒரு பெயர் இருக்கும். என்ன பெயர்? நிச்சயமாக தெரிஞ்சது வாகனத்திற பெயரோ இடத்திற பெயரோ இல்ல. பெயர் எல்லாருக்கும் தெரியும். A என்றொராள், B என்றொராள், C என்றொராள், D என்றொராள், E என்றொராள். இதுல என்ன சொல்றாங்க? இதுல ஆண் ஊழியர்களும் இருக்கிறாங்க, பெண் ஊழியர்களும் இருக்கிறாங்க. அது இருக்கிறது. இப்ப இதுல 1 2 3 6 தரவு இருக்கு. 6 தரவு இருக்கு. என்ன கீழே இதுல பெயர் சொல்லி வார தரவை பெயர் சொல்லி வார தரவை எப்படின்னு சொன்னா, பெயர் சொல்லி வார தரவை பாருங்க. யாழ்ப்பாண அலுவலகத்தில் என்று வருது. நம்ம அதை இங்கே போட இயலாது. ஆனா காலி அலுவலகத்தில் என்று வருது. அதையும் போட இயலாது. ஆனா A என்பவர் கண்டி அலுவலகத்திலும் B என்பவர் மட்டக்களப்பு அலுவலகத்திலும் கடமையாற்றுகின்றனர். இப்படி பெயர் சொல்லி நமக்கு நிச்சயமா எதை போடலாமோ அதை ஸ்பெசிபிக் என்ன செய்யணும், போடணும். என்ன சொல்றாங்க? A என்பவர் கண்டிலியா, அப்ப வர்ற இடம் வந்து கண்டி. சரியா? B என்பவர் மட்டக்களப்பு. B வந்து மட்டக்களப்பு. B வந்து மட்டக்களப்பு. D அல்லது E அனுராதபுர அலுவலகத்தில் கடமையாற்றுவதில்லை. அப்ப இதை நோட் பண்ணி கொள்ளணும் நோமடா. சரியான? D அல்லது E, D அல்லது E அனுராதபுரத்துல கடமையாற்றுறல்ல. கடமை ஆத்திரன்னு சொன்னா சமன் என்று ஞாபகம் வச்சுக்கணும். கடமை ஆத்திர இல்லைன்னு சொன்னா சமன் நம்ம வெட்டணும். இதை ஷோர்ட்டா யூஸ் பண்ணணும். சரியா? அனுராதபுரம் இல்ல. அப்ப எக்ஸாம்பிள் அனுராதபுரம் ஃபுல்லா எழுதி இருக்கிறல்ல, நான் அணுவண்டு எழுதிக்கிறேன். அனுராதபுரம் என்று விளங்கணும். E என்பவர் கடமைக்கு வருவது பேருந்தில் இல்லை. அப்ப E என்பவர் கடமைக்கு வருவது பேருந்தில் இல்லை. அவர் பேருந்து யூஸ் பண்ற இல்ல. இவ்வளவுதான் தரவு. இவ்வளவுதான் தரவு. இப்ப டியும் ஈயும் அனுராதபுரம் இல்ல என்று சொன்னா, நல்ல கவனிங்க. டியும் ஈயும் 3 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்ல 2 பேருக்கு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். டியும் ஈயும் சியும் மிச்சம். இந்த மிச்ச 3 பேர்ல டியும் ஈயும் அனுராதபுரத்துல வேலை செய்யற இல்ல என்று சொன்னா, அனுராதபுரத்துல யாரு வேலை செய்வா? அனுராதபுரம்.
அனுராதபுரத்துல வேலை செய்யறவர் டியும் இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சானே, இப்ப திரும்ப டெஸ்டுக்கு இருந்து வாங்க. யாழ்ப்பாண அலுவலகத்தில் கடமையாற்றும் ஆண் ஊழியர் கடமைக்கு வருவது மோட்டார் சைக்கிளிலோ அல்லது புகையிரதத்திலோ அல்ல. யாழ்ப்பாண அலுவலகத்தில் கடமையாற்றும் ஆண் ஊழியர் கடமைக்கு வருவது மோட்டார் சைக்கிளிலோ அல்லது புகையிரதத்திலோ இல்லை. அடுத்தது பாருங்க, காலி அலுவலகத்தில் கடமையாற்றும் ஆண் ஊழியர் கடமைக்கு வருவது பேருந்திலாகும். சரி, இப்ப நல்லா பாருங்க, வந்து பேருந்துல வாரல்ல, ஆனா காலில வேலை செய்யறவர் பேருந்துல வாராம். அப்ப டியும் தான் மிச்சம். வந்து பேருந்துல வாரல்ன்னு சொன்னா காலில வேலை செய்வாரா? இல்ல இல்ல. அப்ப பேருந்துல வராட்டி பேருந்துல யாரு வரணும்? நல்லா கவனிங்க. காலி அலுவலகத்தில் கடமையாற்றும் ஆண் ஊழியர் கடமைக்கு வருவது பேருந்திலாகும். காலி அலுவலகத்திலே கடமையாற்றும் ஆண் ஊழியர் பேருந்தில் வருவது பேருந்துல, அதாவது காலில வேலை செய்தவர் பேருந்துல வருவாரு. மிச்சம் 2 இடம் இருக்கு, 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப காலில வேலை செய்ய இயலாது, ஏனென்றா பேருந்துல வர மாட்டார். அப்ப நிச்சயமா டி தான் பேருந்துல வரணும். ஆகவே டி வந்து காலில வேலை செய்கிறார், காலில வேலை செய்யறதால அவர் பேருந்துல வருவார். விளங்கிச்சா? அப்ப 4 ஊர் வந்துட்டு ஒரு இடம் மிச்சம். என்ன இடம் அது? மட்டக்களப்பு, காலி, அனுராதபுரம், கண்டி, யாழ்ப்பாணம். எங்க வருவாரு? யாழ்ப்பாணத்துக்கு வருவார். இந்த கேள்வி நல்லா விளங்கணும். முதலாவது டெஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த கேள்வியை செய்யப்படாது. இதுல டெக்னிக் தான். பேர் சொல்லித்தார தரவுகளை டெஸ்டுக்கு மார்க் பண்ணணும். சரியா பிள்ளையா? நம்ம மார்க் பண்ணி நமக்கு ஈஸியா இருந்துச்சா இல்லையா? டெஸ்டுக்கு பேர் சொல்லி தந்த தரவை மார்க் பண்ணா அந்த 2 தரவையும் திரும்ப நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் ஏ என்பவரையும் டி நம்ம இனி பார்க்க தேவையில்லை, அவங்களே நம்ம எடுத்துட்டோம். சரியா? சரி, இப்ப திரும்ப கண்டி அலுவலகத்தில் கடமையாற்றும் ஊழியர் ஜீப் வண்டியில் கடமைக்கு வருகின்றார். அப்ப கண்டில ஊழியர் ஜீப்ல வர. இப்ப 5 பேர் தெரியும், 5 பேரும் எங்கெங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியும், 5 பேர்ல 2 பேர் வார வாகனமும் தெரியும். மிச்சத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? திரும்ப பெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. யாழ்ப்பாண அலுவலகத்தில் கடமையாற்றும் ஆண் ஊழியர் கடமைக்கு வருவது மோட்டார் சைக்கிளிலோ புகையிரதத்திலோ இல்லை. வந்து மோட்டார் சைக்கிள்லையும் வாரல்லையாம், புகையிரதத்திலையும் வாரல்லையாம். அப்ப எதுல வருவார் அவர்? எதுல வருவார்? ஜீப் வந்துட்டு பேருந்து வந்துட்டு ஜீப் வந்துட்டு பேருந்து வந்துட்டு புகையிரதத்திலையும் மோட்டார் சைக்கிள்லையும் வாரல்னு சொன்னா மோட்டார் கார்ல வருவார். எதுல வருவார்? மோட்டார் கார்ல நீ வருவார். விளங்கிச்சா? திரும்ப இது விளங்கப்படுத்தாது. இப்பதே நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா விளங்கிட்டான்னு கேட்கிறேன், ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. இது விளங்கிட்டா? விட சொன்னா கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிடுங்க. ரெக்கார்டிங் போடக்குள்ள கொஞ்சம் பாக்குறது கஷ்டம் அடிக்காமலே கொஞ்சம் 7-8 பேர் சொல்லிட்டாங்க. விட சொன்னா மைக்கை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தக்குள்ள மைக்கை மியூட் பண்ணி வைங்க. நான் கேள்வி கேட்கக்குள்ள மட்டும் மைக்கை அன்மியூட் பண்ணி டவுட்டை கேளுங்க. சரியா? சரி, இப்ப காலி அலுவலகத்தில் கடமையாற்றும் ஆண் ஊழியர் கடமைக்கு வருவது பேருந்திலாகும். அதுக்கும் நம்ம சரியா போட்டிக்கிறோம். ஏ என்பவர் கண்டி அலுவலகத்திலும் பி என்பவர் மட்டக்களப்பு அலுவலகத்திலும் கடமையாற்றுகின்றார். டி அல்லது அனுராதபுர அலுவலகத்தில் கடமையாற்றுவதில்லை. கண்டி அலுவலகத்தில் என்பவர் கடமைக்கு வருவது பேருந்தில் இல்லை. வந்து பேருந்துல வாரல. இது 2ஐயும் போடுறதுக்கு ஏதும் ஆப்ஷன் இருக்குதா? பியையும் சியையும் போடுறதுக்கு ஏதும் ஆப்ஷன் இருக்குதா? ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஆனா
சந்திக்கிற தரவை வச்சு இந்த பிக்கும் சிக்கும் என்ன வாகனம் என்று சந்திக்கிறாங்களா? கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? சந்திக்கிற தரவை வச்சு பி இந்த வாகனம் சி இந்த வாகனம் என்று இருக்கா? அப்ப மிச்சம் இருக்கிற வாகனம் என்னன்னு சொன்னா மோட்டார் சைக்கிளும் புகையிரதும்ல. இப்ப பி வந்து மோட்டார் சைக்கிள்லையும் வரலாம் அல்லது புகையிரதும். அதே போல சியும் மோட்டார் சைக்கிள் அல்லது புகையிரதும். ஏன்னு சொன்னா சரியா தெரியல. இப்ப சிலர் எக்ஸாம்ல என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதை வச்சு போட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிக்க யோசிச்சு டைம் போகும். இதுக்கு என்ன ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் சொன்னா இந்த கேள்வியை பாருங்க, 9வது கேள்வியை பாருங்க, டக்குன கேள்வியை பார்க்கணும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் பிறகு டக்குன கேள்வியை பாருங்க. பேருந்தில் கடமைக்கு வரும் ஊழியர் என்று சொல்லி போட்டு நிச்சயமாக என்று ஒரு ஆன்சர் தாராங்க. நிச்சயமாக என்று ஒரு ஆன்சர் தாராங்கன்னு சொன்னா நிச்சயம் இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது. டி அல்லது சி அல்லது டி என்று தாராங்க இல்லையா? அப்ப இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அப்படியே வச்சுட்டு இதுக்கு விட வரலன்னு சொன்னா அப்படியே வச்சுட்டு கேள்வியை செஞ்சு பார்க்கணும். கேள்விக்கு விட வருதான்னு சொல்லி, அல்லது எடுத்திருக்கிற தரவுக்கு கேள்வி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னு போட்டு கேள்வி வரல விட வரலன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஐக்கியூல சண்டை இப்படியும் வரும், கேள்வி வந்துகிட்டு. சரியா? சரி, இப்ப கேள்வியை பார்க்கணும். பி என்பவர் கடமைக்கு வருவது புகையிரதத்தில் எனில். அவன் தந்துட்டான், கேள்வியில சந்திக்கிறான் இல்லையா? அப்ப நம்ம கேள்வியை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு விட வருமா? வராது. அவன் என்ன சந்திக்கிறான்? பி என்பவர் கடமைக்கு வருவது புகையிரதம் என்று சொன்னா சி எதுல வருவாரு? சி எதுல வருவாரு? மோட்டார் சைக்கிள். ஈஸியா விட வருது. இதெல்லாம் ஈஸியான கேள்வி. நம்ம தான் கேள்வியை கஷ்டமாக்குறோம். சரியா? கேள்வியை கஷ்டமாக்குறோம் நம்ம. சி கடமைக்கு வருவதற்காக பயன்படுத்தப்படும் வாகனம் மோட்டார் சைக்கிள். முதலாவது விடை. அனுராதபுர அலுவலகத்தில் ஊழியர் கடமைக்கு மோட்டார் சைக்கிள்ல கடமைக்கு வந்தார். அனுராதபுரம் மோட்டார் சைக்கிள். சரியா? சரியா வந்தீங்க. பி என்பவர் கடமைக்கு வர பயன்படுத்தும் வாகனம் எது? எது எது? புகையிரதம் தானே. புகையிரதம். ஆகவே 3வது விட. மோட்டார் காரிலே கடமைக்கு வரும் ஊழியரின் கடமை நிலையம் அமைந்துள்ள நகரம் யாது? மோட்டார் காரில் கடமைக்கு வரும் ஊழியரின் கடமை நிலையம் அமைந்துள்ள நகரம் யாழ்ப்பாணம். பேருந்தில் கடமைக்கு வரும் ஊழியர் யார்? டி. பேருந்தில் கடமைக்கு வரும் ஊழியர் நிச்சயமாக டி. டி என்று இருந்தாலும் பார்க்கணும், நிச்சயமாக என்று இருந்தாலும் பார்க்கணும். நிச்சயமாக டி. டி என்பவர் கடமைக்கு வருகை தருவதற்காக பயன்படுத்தும் வாகனம் பேருந்து. டி என்பவர் கடமைக்கு வர பயன்படுத்தும் வாகனம் பேருந்து. சரியா? அடுத்த கேள்வி பார்ப்போம். இது கடைசி கேள்வி. இந்த சுடோக்கு கேள்வி நம்ம பார்த்துட்டோம். சுடோக்கு கேள்வி லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சுடோக்கு கேள்வி கிளியரா விளங்கப்படுத்திக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பேப்பர்ல இந்த கேள்வி மிஸ் ஆகி போடப்பட்டிருக்குது. சரியா? அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். 11 வரைக்கும் 15. ரைட். எண் தொடர் கேள்விகள்ல இப்படியும் ஒரு கேள்வி வரலாம். இப்படி எண் தொடர் வரலாம், அல்லது இப்படியும் வரலாம். 2யும் 1யும் ஏதோ செஞ்சு 7 எடுத்துக்கிறாங்க. 2யும் 2யும் ஏதோ செஞ்சு 4 எடுத்துக்கிறாங்க. 3யும் 1யும் ஏதோ செஞ்சு 26 விட எடுத்துக்கிறாங்க. 3யும் 2யும் ஏதோ செஞ்சு 23 விட எடுத்துக்கிறாங்க. கேட்கிறாங்க 4யும் 2யும் என்ன செஞ்சா விட வரும்? அவங்க மேல தந்துட்டாங்க. இந்த 2 அடைப்பு குறிக்குள்ளையும் இருக்கிற எண்களை ஏதோ ஒரு கணித செய்கைக்கு உட்படுத்தித்தான் இந்த சமனுக்கு இஞ்சால் இருக்கிற விட எடுத்திருக்கிறது சொல்லி. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சார், பிரக்கெட்ல உள்ள 2 இலக்கத்தையும் கூட்டி அதில் 2ஆல முன்னுக்குள்ள எண்ணால பெருக்கி பக்கத்துல உள்ள எண்ணால கூட்டுறேன் சார். ஓகே, இதுக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கும் அதான் வர்க்க மூலம், கணம், கணித செய்கை எல்லாத்தையும் போட்டு யோசிக்கணும். சரியா? என்ன செஞ்சுக்கன்னு சொன்னா
ஆன்சர் பண்ணினால் கொஞ்சம் விட சொல்லுங்க பாப்போம். எனக்கு விளங்கல சரியா. ஆன்சர் பண்ணினால் விடைய கொஞ்சம் சொல்லுங்க. முதல் என்ற கணத்துக்கு ரெண்ட கணத்தை ஒன்ற கணத்தை கழிச்சா சரி. ரெண்டின் கணம் மைனஸ் ஒன்றின் கணம். ஓகே. எக்ஸாம்ல இருக்குது சரியா. டைம் எடுத்து படித்துக் கொள்ளுங்க. நான் மேக்சிமம் உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் நான் என்ன செய்யறேன், எவ்வளவு ஈஸியா விளங்கப்படுத்தலுமோ அவ்வளவு ஈஸியா டைம் எடுத்து விளங்கப்படுத்துறேன். எக்ஸாம் வருது, படித்துக் கொள்ளுங்க சரியா. ரைட், ஓகே. இதுக்கு எப்படி விட எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இதை கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. இது யோசிக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை சரியா. ரெண்டின் கணம் என்றா 2 3 தரம் எழுதுறேன். 2 4 4 2 8 தாய ஒன்றின் கணம் 1 3 தரம் எழுதுறேன். எக்ஸாம்ல எப்படி எழுதிட்டு இருக்கிறல்ல சரியா, நான் விளங்கணும் என்றதுக்காக சொல்றேன். பட்டதாரி மாதிரி தானே, 2 கணம் 8 என்று தெரியணும். 2 4 4 2 8. 2 கணம் 8, 1 கணம் 1 7. அதே போல இது சரியான பாப்போம். இந்த 2 கணம் சய 2 கணம். அப்ப 2 கணம் எத்தனை 8, 2 கணம் 8. சார் இது விட எப்படி முதலாவது வந்து இலக்கத்தை வந்து கணமாக்கி இரண்டாவது ஓகே ஓகே. முதலாவது இலக்கம் கணமாகவும் இரண்டாவது இலக்கம் வர்க்கமாகவும் வந்திருக்குது. முதலாவது இலக்கம் வர்க்கம் கணமாகவும் இரண்டாவது இலக்கம் வர்க்கமாகவும் வந்திருக்குது. ஆகவே 2 கணம் 8, 2 வர்க்கம் 4, 8 4 போனா இது 7, இது 4. 3 கணம் சய 1 கணம் 1 வர்க்கம். 3 கணம் 27, 1 வர்க்கம் 1 26. 3 கணம் சய 2 வர்க்கம் 27, சய 4 23. ஆகவே 4 கணம் சய 2 வர்க்கம். 4 கணம் 64, 2 கணம் 4. ஆக விட 60 வரணும். முதலாவது கேள்விக்கு விட 60. முதலாவது கேள்விக்கு விட 60. அதாவது அடைப்புக்குள் இருக்கிற முதலாவது இலக்கத்தை வர்க்கமாகவும் கணமாகவும் இரண்டாவது இலக்கத்தை வர்க்கமாகவும் ஆக்கி 2ஐயும் கழிச்சுக்கிறாங்க. 2 கணம் சய 1 வர்க்கம், 2 கணம் சய 2 வர்க்கம், 3 கணம் சய 1 வர்க்கம், 3 கணம் சய 2 வர்க்கம். ஆகவே 4 கணம் சய 2 வர்க்கம். இரண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? இரண்டாவது கேள்விக்கு நிறைய வகையில யோசிக்கணும். ஓகே, ஓகே, நான் சொல்றேன். மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்றேன். மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இதுக்கு எப்படி வருதுன்னா, அடைப்புக்குறிக்குள் இருக்கிற 2 எண்களையும் வர்க்கமாக ஆக்கி கூட்டிக்கிறாங்க. 1 வர்க்கம் சக 2 வர்க்கம், 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4 5, 2 வர்க்கம் சக 3 வர்க்கம் 4 சக 9 13, 2 வர்க்கம் சக 5 வர்க்கம் 4 சக 25 29, 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் 9 சக 16 25. ஆகவே 3 வர்க்கம் சக 7 வர்க்கம், 3 வர்க்கம் 9, 7 வர்க்கம் 49, 49 9 58 புரியாகும். 58.
58. மூணாவது கேள்விக்கு எதுவும் ஐடியா இருக்குதா? ஒன்- ரெண்டின் வர்க்கம் செய்ய ஒன்றின் வர்க்கம். விலங்கல் எப்படி? மூணாவது ரெண்டின் கேள்விக்கு வர்க்கம் வர்க்கத்தை பார்த்துட்டு கழிக்கணும் சார் ரெண்டுக்கும். முதலாவதின் வர்க்கம் Right. மூணாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? மூணாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? முதலாவது என்ன வர்க்கிச்சு மைனஸ் பண்ணதும் அதையும் வர்க்கிச்சு கழிக்கணும் சார். ரெண்டின் வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம் 4 சய 1 3. 4 வர்க்கம் 16. 2 வர்க்கம் 4. 16ல 4 போனா 12. அப்ப அடைப்பு குறிக்குள்ள இருக்கிற ரெண்டையும் வர்க்கிச்சு ரெண்டையும் கழிக்கணும். 5 வர்க்கம் 25. 2 வர்க்கம் 4. 25ல 4 போனா 21. 7 வர்க்கம் 49. 3 வர்க்கம் 9. அப்ப 40. ஆக விட வரணும் 11 தர 11 121 சய 8 8 64. 121ல 64 போனா எத்தனை வரும்? 64 64 57 வரும். மூணாவது கேள்விக்கு 57 சரியா? மூணாவது கேள்விக்கு 57. அடுத்தது நாலாவது கேள்வி. என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, முதலாவது எண்ணையும் இரண்டாவது எண்ண ஒன்றால கூட்டி, அப்ப இது ஒன்று சொன்னா இது 2 2. இது 2 இந்த 2 அடுத்தது 3 ஈர் 3 6. இது 3 என்று சொன்னா இதுல அடுத்தது 4 3 தர 4 12. இது 4 என்று சொன்னா இதுல அடுத்தது 4 அடுத்தது 5 5 20. இப்ப முதலாவது இலக்கத்தை அப்படியே வச்சு இரண்டாவது இலக்கத்தோட ஒன்றை கூட்டி அதை பெருக்கிறாங்க 5 20. ஆகவே 7 தர 7 அடுத்தது என்ன? 8 7 8 56. சரியா? லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? லாஸ்ட் கொஸ்டினுக்கு
லாஸ்ட் கொஸ்டனுக்கு எதுவும் ஐடியா படுதா? லாஸ்ட் கொஸ்டனுக்கு யாருக்கும் செய்யற மாதிரி இருக்குதா? கடைசி கேள்வி செய்யற மாதிரி இருக்குதா? கடைசி கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? சார் ஒன்றின் என்ன வர்க்கம் ஆன்சர் சொல்லு. ஆ, கடைசி சார் தொடக்கம் சார் ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம் பிறகு அந்த முதலாவது ஒன்றின் இருக்கிற வர்க்கம். அந்த ஒன்று கூட்டுறது சார். ஓகே, அப்ப ஒன்றின் வர்க்கம் சக ரெண்டின் வர்க்கம். ஒன்றின் ரெண்டின் வர்க்கம் சக வர்க்கம் சக சொல்லுங்க. மூன்றின் வர்க்கம் ரெண்டின் வர்க்கம் சக மூன்றின் வர்க்கம் அதை இல்ல இல்ல, ரெண்டால முதலாவது பெருக்கினா முதலாவது முதலாவதுக்கு சார் விட சொல்லுங்க. ஒன்றின் முதலாவது வர்க்கம் ஆ, ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம் பிற ஒன்றின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம். ஓகே, அதை ஒன்றை கூட்டுறேன் சார். மூன்று வருது. ஒன்றின் வர்க்கம் உண்டு. நீங்க சொல்ற மாதிரிப்பா, ஒன்றின் வர்க்கம் உண்டு சக உண்டு திரும்ப சக உண்டு. ஓ, ஒன்றின் வர்க்கம் உண்டு 4. அப்ப இங்க சக உண்டு வராது, இங்க 5 வந்துருவேன். ஐயோ டேக்கவா சார். எல்லாத்துக்கும் ஐடியா வருதா? இது நானும் மேக்சிமம் செஞ்சு பார்த்துட்டேன். நான் இது சும்மா ஒரு ஃபேஸ்புக்ல பார்த்து எடுத்த கேள்வி தான் இது. இந்த இந்த கடைசி கேள்வி மட்டும் ஃபேஸ்புக்ல பார்த்து எடுத்த கேள்வி உண்டு. மேக்சிமம் செஞ்சு பார்த்துட்டேன். ஆன்சர் வருது இல்லை. உண்டு கேள்வி கிளியா இருக்கணும் அல்லது வேற எதுவும் மெத்தட் இருக்கணும். யாருக்கும் எதுவும் ஐடியாஸ் வருதா? யாருக்கும் ஏதும் ஐடியாக்கள் வருதா? ரைட், ஓகே. நான் கேள்வியை கொஞ்சம் திரும்ப பார்க்கிறேன். சரியா பார்த்துட்டு கேள்வியில எதுவும் சேஞ்சஸ் இருந்தா நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். உண்டு. ரெண்டாவது வந்து கிளாஸ்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் ஜாயின் ஆகிக்கொள்ள பாருங்க. ரெக்கார்டிங் நீங்க பார்க்கறதுக்கு சாத்தியம் இல்லை. அது ஒரு கேள்வி 2 கேள்வி தான் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங் பார்க்கற சாத்தியம் இல்லை. நான் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க எதுவும் ஃபீட்பேக் சொல்லணும்னா கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. என்னோட எதுவும் கருத்துகள் சொல்லணும்னா சொல்லிக் கொள்ளலாம். யாருமே எதுவும் கருத்துகள் சொல்லணுமா? சார் அந்த ஓகே. எஃபெக்டிவ் டேட் சம்பந்தமான ஒரு அது இந்த முடிவு ஒன்றும் வரல. இன்னும் முடிவு வரலண்ணா சார். முடிவு ஆனா வரல. பார்லிமெண்ட்க்கு கொடுத்துருக்க மாதிரி. ஓகே சார். இப்ப பார்லிமெண்ட்ல அது எப்படி முடிவு கொண்டு வரும், அது பிரச்சனை இல்லை. சாதகமான ஒரு முடிவு தான் வரும் பெரும்பாலும். ரைட், ஓகே. அப்ப இந்த அளவு இன்ஷால்லா கிளாஸ் முடிச்சுக் கொள்வோம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் இப்ப நாளைக்கா? ஜிகே கிளாஸ் நாளைக்கா? நாளைக்கா புதனா? டைம் டேபிள் படி ஜிகே கிளாஸ் நாளைக்கா புதன்கிழமையா? நாளைக்கு சார். ஓகே, நாளைக்கு இன்ஷால்லா. ஜிகே வந்து பேப்பர் வந்து ஆல்ரெடி அந்த பேப்பர்ல பேலன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த அதான் பார்ப்போம். அந்த பேப்பருடைய ஜாயின் ஆகும். சரியா? இன்ஷால்லா. ஓகே, அப்ப நாளைக்கு இன்ஷால்லா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.